அந்த அக்செப்டன்ஸ் அங்க வந்துருதுன்னா வந்து அந்த நேரத்துல இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினே வருது. ஒர்க் அவுட் ஆகும், எங்க ஒர்க் அவுட் ஆகும்னு எப்படி தோணுது அப்படின்னா ஒரு யுனைடெட் ஸ்ட்ரென்த் ஃபீல் ஆகும் அந்த நேரத்துல. இது எனக்கு ஃபீல் ஆனது. நேற்று ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருந்தா மாஸ்டர் இல்லையா, கை காலு ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் கை ஒருத்தர் காலு இந்த தான் டிஃப்ரென்ஸே ஒழிய எல்லாமே சேரும் போது தான் முழுமையாகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார் இல்லையா, சசி போட்டிருந்தார் அந்த நேற்று நைட்டு. அதேதான், அந்த பிரின்சிபல் தான். எவன் ஒருத்தன் எல்லா தர்மத்தையும் கைவிட்டு நான் சரணாகதின்னு வரணும், அவனுக்கு நான் சகல பாவத்தையும் ஒழிச்சு மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. எது நம்ம கனெக்ட் ஆகுதோ அதுதான் நம்ம. அது எதுல கனெக்ட் ஆகும்னு தெரியல. சில பேருக்கு இயற்கையில கனெக்ட் ஆகும், சில பேருக்கு மந்திரத்துல கனெக்ட் ஆகும், சில பேருக்கு தியானத்துல கனெக்ட் ஆகும், சில பேருக்கு அன்புல கனெக்ட் ஆகும், கருணையில கனெக்ட் ஆகும். எது வேணா எல்லாமே அவன் தானே. அதை வச்சு நான் அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில தேடல்கள் எனக்கு அன்னைக்கு இருந்தது. அந்த தேடல்கள் எல்லாமே வந்து நான் வச்சு கோரிலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ஸ் இல்லைன்னா விபாசனாதான் எனக்கு ரொம்ப ஒரு சொல்யூஷன் மாதிரி பட்டுது. ஏன்னா விபாசனாலதான் நமக்கு மெயினா நம்ம வந்து வாட்ச் பண்ண விட்னஸ் பண்ண எது முடியுமோ எதை விட்னஸ் பண்ணாலும் சரி பண்ண நமக்கு நம்ம அதை தள்ளி நிற்கிற அந்த தன்மை. அதுலயும் மாசுஷி வந்து அவருடைய அந்த நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க, அவரை நினைச்சுக்கிட்டு அன்பு அப்படின்னா அந்த அன்பா வருவாரு, அவர் நினைச்சுக்கிட்டு கருணை அப்படின்னா கருணையா வருவாரு. கருணை அப்படி பெருக்கும், சம்டைம்ஸ் தாங்காது, சம்டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட. அப்ப நான் நினைச்சுப்பேன், நமக்கே எப்படி இருக்கு, இவருக்கு எப்படி இருக்கும்டாப்பா, இது எப்படி தாங்குறாரு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அகஸ்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுல விபாசனா ஒரு ஃபார்ம், விழிப்பு ஒரு ஃபார்ம். நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. விழிப்புக்கு வந்து நம்ம விழிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை நினைச்சு அந்த அந்த இடத்துல விழிப்பை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆகும். ஏன்னா இது எல்லாருக்குமே தேவை. ஒன்னஸ் ஆஃப்கோர்ஸ் அது இருக்கு. அனைவருமே வந்து அந்த ஒரு விழுப்புல இருந்தோம்னா அந்த ஒன்னஸும் அதுலயும் அது இன்வால்வ் ஆகும் அந்த இருக்கு. இது எனக்கு என்னுடைய சைடு இன்புட். என்ன புண்ணியம் செய்தேனோ உடம்பு சரியில்லாம பண்ணவங்கள